ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நேற்று இந்தான வீலை கழட்டி ஆப்ரேஷன் பண்ணோமா. நேற்று நைட் அதே ஆப்ரேஷன் இந்தான நேற்று இருட்டு, அதனால் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுக்க முடியல. ஸோ அதனால் இந்தான வீலை கழட்டலான்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த வீலையும் கழட்டி இது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். எப்பறம் சதோஷம் ஆமாம் தானே? நேற்று கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நேற்று வாசம் குங்கும வாசம் வந்துச்சு. சரி ஜாக்கியாத்து இந்தானே இல்லை லவ் சூடு என்னென்னமோ ஓடு கையெல்லாம் கழுவிட்டேன். அப்பயும் மணக்குதா? ஓகே, நம்ம சந்தோஷ் படப்படன்னு இன்னைக்கு காலையில் வந்த உடனே வேலையை இதை பண்ணுறாரு. ஏன் சந்தோஷ், நேற்றே இதை பார்த்துருக்கணும், கொஞ்சம் முன்னாடியே கழட்டலாண்டான்னு. 5 மணிக்கு கழட்டி நைட்டு 8 மணி ஆகி போச்சு அந்த வேலை கழட்டுறதுக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் இல்லை அதில் விடுபட்ட விஷயத்தெல்லாம் இதில் ஃபுல்லாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுற மாதிரி உழவு எதுவும் இல்லை ப்ரோ. அதனால் நம்ம டெய்லியும் வண்டி வீடியோ தான் வரும். பிடிச்ச நண்பர்கள் பாருங்கள், பிடிக்காத நண்பர்கள் இந்த வீடியோலாம் பிடிக்காது ப்ரோ அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, நோ ப்ராப்ளம். எப்பறம் சந்தோஷ எல்லோரும் இதை லைக் பண்ண மாட்டீங்க, பிடிச்சவங்க இந்த வீடியோ பாருங்கள், பிடிக்காதீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க நண்பா. நம்ம உழவு வீடியோவில் இன்னும் 2 நாள் ஆகணும். இப்போ தான் இன்றைக்கி தான் வெயில் அடிக்குது. நேற்று வெயில் அடிச்சிச்சு. நேற்று கொஞ்சம் கொஞ்சம் தான் வெயில் அடிச்சுது. இன்றைக்கி வெயில் அடிச்சதுன்னா வேணால் யாரோ ஒருத்தர் கூப்பிடுவாங்க ப்ரோ. சாக்கி ஏற்றுனியா? கழட்டுக்க வீட்டு போகிறா இருப்பான். அதுலேயும் மண்ணுக்குதா டிஸ்கில்? எங்கே காட்டு? இந்த மண்ணையும் எல்லாம் க்ளீனாக கழுவணும் நண்பா. அதெல்லாம் விட்டா அப்படியே துரு பிடிச்சி அந்த இடத்துல டிஸ்க்கு கட்டாயிரும். கழுவி விட்டு தான் மாட்டணும். அந்த மாதிரி எப்படி ஸ்டெப் விழுந்து போய் கிடக்குதுன்னு தெரியும். சொரண்டு விட மண்ணெல்லாம் கொட்டுட்டோம், அப்புறமேட்டு கழட்டலாம். பேனரில் மண்ணில் தொடச்சி கழட்டணும். அது என்ன, அது பேனர் கொண்டாந்து அதை தொடச்சி அது மேலே வைக்கணுமா வைக்கக்கூடாது? இப்படி மண்ணில் போட்டு எடுத்தால் எப்படி தொடச்சி எடுத்துக்கலாம்? இப்போ கழட்டமோ அதெல்லாம் மண்ணாகாது, கிரீஸ் எல்லாம் என்ன மண்டை ஆட்டினா மேலே தூக்கணும். அடுத்தது கழட்டு, லைட்டாக தட்டு சுற்றிங்க, அப்படியே தட்டு லைட்டாக வரும் வந்து. அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்? அந்த கிரீஸ் எல்லாம் வலிச்சு அந்த கப்புக்குள்ளே போகணும். இது கொஞ்சம் கிரீஸ் இறங்கலி எடுக்குறாப்பா, நல்லா இருக்குதான். வலிச்சு அந்த கப்புலேயே போடு கிரீஸ் எல்லாம். இதில் இறங்கலை. ஓகே நண்பா, இதில் இப்போதைக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இதில் இது இறங்கலை, அதாவது மண் இறங்கலை நினைக்கிறோம். இல்லைடா இறங்கியிருக்க மாட்டேங்குது. உள்ள வெளியே கிரீஸ் தான் பால் மாதிரி இருக்குது. உள்ள என்ன கண்டிஷனுக்குன்னு தெரில, பிரிச்சா தான் தெரியும். வலிச்சுட்டு சுத்தமாக தொடச்சி போய் காட்டுற பொண்ணு எப்படி கழட்டுன்னு தெரியுமா? நான் கழட்டுட்டா சுத்தமாக ஓகே நண்பா, இதே மாதிரி சுத்தமாக தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு கட்டிங் பிளேடில் அந்த காட்டுற பொண்ணு நிமித்து. எப்படி நிமித்துவ? அந்த காட்டுற பண்ண நிமித்தி அந்த காட்டுற பண்ண பிடுங்கணும் நண்பா. அதுதான் இப்போ சந்தோஷ் என்றான் அப்படியே காட்டுற பண்ண பிடுங்கிறதுக்கு. வராது. வர இல்லை. ஓகே நண்பா, இதை கழட்டும் போது காட்டுற பொண்ணு நல்லா இருந்தால் இதே காட்டுற பொண்ணு விட்டுருங்க. இல்லைன்னா காட்டுற பொண்ணை வேறு மாற்றி விட்டுருங்க. அது பெண்டாகுதுன்னு காட்டுற பொண்ணை நேர் பண்ணி இழுக்கணும். தட்டுண்ணா உள் பக்கம் போட்டு காட்டுற பண்ணி தட்டுறா. உள்ள வளைஞ்ச மாதிரி தட்டுறா. வெளியே முட்டிட்டு போடுறா. சென்டரை முட்டிட்டு போடுறா. அந்த பக்கம் வள. இல்லை
வர மாட்டேங்குது. இழுக்கு. உங்கள் வீரத்தை ஓகே நண்பா, காட்டுறப்பண்ணு ஒரு யேஷ். இப்போ சந்தோஷம் கழட்டுறான். இதுதான் காட்டுறப்பண்ணு என்னென்னு கேட்குறீங்கள, அது இதுதான் நண்பா. இது அப்படியே பெண்டு தட்டி போட்டிக்கலாம். ஒடிஞ்சு போச்சுன்னா கழட்டும் போது புதுசு போட்டுக்கலாம். கழட்டிட்டியா? கழட்டுறா, அதுக்கு என்ன வலிக்குதா? வெயில் வேற காசுதுடா. மண்டை காசுதுண்ணா. அங்கே அந்த மண்டையில் என்ன ஒட்டியாச்சு. அந்த டீச்சர் கொண்டா அப்படின்னு தான் வச்சிக்கணும். போட்டு இந்த பின்னி அதிலே போட்டு வந்துட்டேன். இங்கே இதுக்கெல்லாம் கிரீஸ் ஆகணும். இந்த வாசல் எந்த பக்கம் இருக்குது? டேப்பரும் உள் பக்கம் வரணும், பிளைன் வெளி பக்கம் வரணும். இஞ்சி தொடச்சிப்பியா? ஆவலியா? தொடச்சி எதுவுமே ஆகணும். அடுத்தது ஆட்டு. பேரிங் விழுந்துருக்கும் மண்ணில். பேரிங் விழுந்து ஒரு கையில் பேரிங் பிடி, இன்னும் வெளியில். தண்ணி இறங்கலாம் இப்படி இருக்கணும். இது தண்ணி இறங்கல பாரு எப்படி இருக்குது. போட்டுடலாமா? போட்டு உரிப்பிடு, அதெல்லாம் எதுவும் கொட்டாது. உரு இழு. ஓகே, சாக்கு மேலே வச்சிடலாமா? சாக்கு மேலே கம்பி, இப்படி கம்பி. இதற்கு தண்ணியே இறங்கலாம் நண்பா. இப்படி இருக்கும். அதை கழட்டிக்கலாம். அதை சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாமே. அப்புறம் பண்ணிக்கலாமா? சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா கழட்டிக்கலாம். சுத்தம் பண்ணிக்கலாமா? திருப்பி எடுத்தா ஓகே நண்பா. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயில் சீல் இருக்கும். ஆயில் சீல் போடணுன்னா தான் உள்ள பேரிங் எடுக்க முடியும். ஆயில் சீல் அப்படியே தட்டி எடுத்தோம்னா மேலே வந்துடும். வளர்த்து திருப்பி எடுத்த இதாவ ஓகே நண்பா. இது ஒட்டு முழுகுதுன்னு எப்படின்னா இப்படி எடுத்துடலாம். வெறும் திருப்பள்ளியில் குத்தி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இது அவ்வளோதான். இது இனிமேல் போட முடியாது. இனிமேல் புதுசு தான். இந்த ஆயில்ஸில் எடுத்து இப்படி ஓரம் போட்டுருவோம். அடுத்தது பேரங்கி. இதுலேயும் ரெண்டுலேயுமே எதுவும் இறங்கல. இதையும் வந்து தொடச்சி கழுவுறோம். இதெல்லாம் இனிமேல் கழுவி பார்க்கலாம் என்ன கண்டிஷன் ஆகுமா ஆகாதான்னு. ஓகே நண்பா. இது பார்த்தீங்கன்னா 2 பேரிங் எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நீட்டாக இருக்குது. அதனால் கழுவி இதே பேரிங் தான் மாட்டுறோம். ஆயில் சில்லு மட்டும் மாற்றுறோம். அதே மாதிரி அதையும் கழட்டி அந்த மண்டை பேரிங் பக்கம் தான் இல்லை. இந்த மண்டை பேரிங் கழட்டி மாற்றி உள்ளக்கிற மண்ணெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். மண்டையெல்லாம் கழுவி வச்சிட்டோம். அவ்வளோதான். எடுத்து மாட்டுறதோட நிற்கிது. இனிமேல் சந்தோஷ வேலை தான். படப்படன்னு கழட்டுற வேலை. என்னடா முக்கற கீழே போட்டு அழுத்துறா? ஃபஸ்ட்டு அப்படி போட்டு அழுத்தி பழகு. அழுத்து ஏறு நெல். வந்துருச்சு. என்றைக்குமே பேனர் போட்டு கழட்டினா வாட்டமாக போட்டு கழட்டணும். தலை கப்பு நிற்கக்கூடாது. தெரியுதா? எப்படி இழுத்து போடலாம். அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா? ஒவ்வொரு சாமானமும் ஒவ்வொரு மாதிரி கழட்டணும். ஒன்று டைட்டாக இருக்கும், ஒன்று லூஸாக இருக்கும். எல்லாத்தையும் பண்ணி அதெல்லாம் ஒன்றாவது. அந்த அடிக்கெல்லாம் அது வலிக்காது. அதுக்கு கழட்டு. கையில் வராதாடா? டைட்டாக இருக்கும். சும்மா தான்டா இருக்குது. டைட்டாக இருக்கும்ண்ணா. ஓகே நண்பா. அதே மாதிரி இந்த நெட்டை கழட்டிட்டு கையில் தள்ளி வரலன்னா அப்படியே லைட்டாக சென்டரில் மட்டும் தட்டுங்க. ஒன் சைடாக தட்டிங்கன்னா மர அடி போயிட்டா திரும்பியும் கழட்ட முடியாது. அப்படியாப்பா. இப்போ இதில் எவ்வளோ சாக்கு இருக்குது? தூக்கி காட்டு.
ஷேக்கு இல்லைண்ணா தூக்க முடியலண்ணா வரல மாட்டேங்குதுண்ணா. ஷேக் இருக்குது 1 ரூபா காசு மொத்தம். வச்சுடா களி வச்ச பேரிங் கீழே விழுந்துருச்சுடா. எங்கே இருந்துச்சு? நான் மேலே மாட்டிச்சு. ஓய் அங்கேயே வைக்காதாண்ணா, கீழே வைண்ணா. இப்படி மூலையில் தட்டுனா அடியில் பேசிட்டு வரும். அதை தூக்குடா, அதை தூக்கி போடுறா. வேலை முடிஞ்சது நண்பா. இப்போ அடுத்தது ஒரு காட்டுற பொண்ணு. அதை அப்படி திருப்பி விடு, திருப்பி விடு. திரும்ப மாட்டேங்குதுண்ணா. அதே இங்கே கொண்டு வர இப்படி வைய. இதில் ஆயில் இருக்கும் போல. தண்ணிடா, தண்ணி நம்பி போச்சு. ஆயில் கிரீஸுக்கிற இடத்துல என்ன இருக்குது? நீ ஷேக்கை எடுத்துடலாம்ண்ணா. அது வராதா? தூக்கு மேலே, தூக்கு இந்த சபிள் தட்டு மேலே. அது நம்பிக்கலாம். ஏறு. இப்படி தட்டுனா வராது. தட்டு தட்டு இந்த காட்டுற பண்ண பிடுங்கினா தான் நம்ம கீழே இறங்கும். இங்கே தட்டு, இந்த இடத்துல வச்சு தட்டு. காட்டுற இங்கே திருப்பி தட்டுறா. கையை பிடிச்சி தட்டு, நீ பிடிச்சி தட்டு. தட்டு. நான் பிடிச்சிக்கிறேன், நீ தட்டு. அங்கே தட்டு. இங்கே தட்டுனாலாம் தொட்டு இங்கே இரு. தூக்கு மேலே தட்டு. எல்லாம் மண்ணுக்கெல்லாம் பிடிச்சி போயிடுது. இந்த இடத்த தட்டு, இப்படி வச்சு தட்டு. இந்த ஓங்கி தட்டு, அடி உரைக்காத. லொட்டு 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 லொட்டுன்னு தட்டாத. தட்டு தட்டு. தட்டு இன்னும் கொஞ்சம். பிதிங்கிட்டு வருதுண்ணா. அதுக்கு தான் தட்டுறது. இப்போ மேலே தட்டு. அதை அழிச்சிட்டும் வராது. மேலே மேலே தட்டுறா. அதான் மேலே தட்டு தட்டு. ஓங்கி தட்டு. சென்டரா நீங்கள் தட்டுங்க, நான் அடியில் பிடிச்சிக்கிறேன். பிடிங்கிட்டு வந்துது. காட்டுற விழுந்துருச்சு. விடு, கீழே விடு. நீ இழுத்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறியா? வர மாட்டேங்குது. நான் இழுத்து தானே பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஆயில் விடு. நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக இறக்குதா? அப்படியே தாட்டி ஆட்டி இறக்கு. எதுக்கு சாமி வேணும்? கொஞ்சம் ஆயில் எடுத்துட்டு. ஏய் இதே விடு. ஆயில்லாம் ஆயிலுக்கே தான் போவான். இருக்கு விடு கொஞ்சம். கண்டுபிடிச்சிட்டாங்கடா, நாருக்காரர் வந்துட்டாங்கடா. போய் நார் தான். நான் 10 ரூபா கொடுத்து அண்ணன் சொல்லி வாங்கிக்கிறேன். கவலைங்க போதும். பாட்டு இவ்வளோ டைட்டாக இருக்கிறதுனால தான் ப்ரோ இந்த பாஸ்டர் டீசல் குடிக்கிறதுலாம் இதில் தான் வரும். ஸோ அதனால் இதை கழட்டி சுத்தமாக மண்ணை கிளிக் பண்ணி கிரீஸ் வச்சு போட்டால் ஃப்ரீயாக இருக்கும். என்ன ஆச்சு? ஆவாதா? போய் ஜாஸ்தி பேசுவாங்க. ஓகே நண்பா, இந்த இடத்துல வந்து கிரீஸே இறங்கல. அதனால தான் இவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. இல்லை அடித்து பிடிங்கிட்டோம். கிரியா போட்டு கழுவு, அதில் போட்டு. அடுத்தது இங்கே என்ன பொக்கிஸ் இருக்கும்னா ஒரு ஆயில் சில் இருக்கும், பேரிங் ஒன்று இருக்கும். அங்கே பாரு ஆயில் சில்லு, பேரிங்கி எல்லாம் விழுந்துருச்சு. இந்த ஆயில் சில் தான் போடணுமாண்ணா? அதே ஆயில் சில் தான் கழுவி போடணும். உள்ளே எது இருக்காது நண்பா, அவ்வளோதான். மேலே டாப்பில் ஒரு ஆயில் சில் இருக்கும். இந்தா இங்கே இருக்குதுடா. பெரிய சுற்றி பெரிய திருப்பி எடுத்து இதெல்லாம் இது மாற்றிக்கலாமா? இல்லை இது பூஜை பண்ணணும்? அது மாற்றிக்கலாம். இந்த தட்டுறா என்ன தட்டு. பழுத்து போட்டு இன்னும் தட்டு. ஓ எல்லாம் உள்ள மண்ணு மாட்டிக்கிச்சுண்ணா, அதனால தானே வர தட்டு. தமிழ் தட்டு. தட்டு தட்டு. அவ்வளோதான். பாருங்க பாருங்க, நான் பிடிங்கிட்டேன். பிடிங்கிட்டான். சரி, அது புதுசு தான். இதில் வந்து அது வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் கழுவு, அதெல்லாம் க்ளீனாக கழுவு. ஓகே நண்பா, அவ்வளோதான். சுத்தமாக இதெல்லாம் டீசல் ஊற்றி கழுவிக்கிட்டு கீழே எல்லாம் மேலே எல்லாம் கழுவிக்கிட்டு
இதையும் சபைஸ்லையும் கழுவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறோம். எப்படா டாட்டா. ஓகே நண்பா, அவ்வளோதான். க்ளீனாலாம் சபாக்ஸ்லேருந்து எல்லாம் தொடச்சாச்சு. இப்போ எப்படி மாட்டுறதுன்னு அசம்பிள் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற பழைய ஆயில் செல்லும் நான் பிடுங்கினதை பார்த்துருப்பீங்க. இது வந்து கழட்டினா புது ஆயில் செல் போட்டுக்காங்க. இது ஏன்னா இது வழியே தண்ணி இறங்கும், இல்லைனா கிரீஸ் அடிச்சு இங்கே அடியில் வராது, மேலே வரும். அதுக்கோசரம் தான் இது போட உள்ள 2 பக்கம் முடியாத பட்சத்துக்கு தான் ஏதோ ஒரு பக்கம் வெளியில் பிடுங்கும். அப்படியே அடிச்சிங்கன்னா அப்படியே பூவாட்டம் இறங்கிக்கும். எப்படி இறங்கும் எந்த விஷயம் ஒரே மாதிரி அடிச்சிக்காங்க. மட்டமாக இறங்கிச்சா? அப்படி மட்டமாக இறங்கல்னா என்ன பண்ணுறீங்க, இந்த பழைய ஆயில்ஸ்லேயே இருக்குதுல்ல நண்பா, அதை எடுத்து வச்சு அது மேலே 2 தட்டு தட்டினா உள்ளேயே போயிடும். நல்லா ஓகே நண்பா, இவ்வளோதான். இந்த ஆயில் சில்லு வேலை முடிஞ்சுது. மட்டமாக வந்துட்டால் போதும். நீங்கள் எப்படியோ ஒன்று மேலே ஏதோ பனையும் கூட வச்சுக்காங்க, ஒரு பிளேட் மாதிரி ஏதோ ஒன்று அடிச்சுக்காங்க. அடுத்தது சபாக்சில். சபாக்சில் அங்கே சபாக்சில் இதில் காட்டலாமாண்ணா? காட்டு, எல்லாத்தையும் காட்டுறது தான். சபாக்சில் சிம்மெல்லாம் கழுவிட்டியா? உள்ள கிடக்குது. எங்கே உள்ள கிடக்குது? அந்த டீச்சர் உள்ள. என்ன நிமிடம் என்ன பண்ண? நல்லா தேய்ச்சி வச்சுக்கிறேன், பல பலன்னு வர மாதிரி தேய்ச்சி அங்கேயே உள்ள அதுக்கு வச்சுக்கிறேன். சரி, கட் பண்ணு. ஓகே நண்பா, அவ்வளோதான். சாப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, சாப்பிட்டு இப்படியே படுக்க வச்சுட்டு பேரிங் பாருங்கள் சுத்தமாக கழுவி புது கிரீஸ் போட்டு விட்டோம். இப்போ இது என்ன பண்ணோம்னா, கிட்ட கொண்டு இப்படி இந்த பேரிங்கை அடியில் போட்டுவிட்டு இதோட ஆயில் சில்லுங்க இந்த அங்கே மாட்டி வச்சுக்கிறப்பாரு. ஆயில் சில்லு கூட அந்த பேரிங் அடியில் வச்சு அந்த ஆயில் சில்லு இப்படி வச்சு அடிச்சு விட்ருங்க. அடிச்சு விட்டா இதோட வேலை முடிஞ்சது நண்பா. சுற்றி கொடுறா. அடுத்து இந்த கம்பியா இல்லை, இப்போ அடியில் கப்புக்கு ஃபுல்லாக கிரீஸ் போடணும். ஃபுல்லாக அந்த பேரிங்கெல்லாம் இருக்குதுல்ல, அதுக்கு கிரீஸ் போடணும். கிரீஸே இல்லாமல் வண்டி ஓடுமா? ஓடுண்டா, கொஞ்ச நாளைக்கு தான் ஓடும், அப்புறம் டைட் ஆகும். கிரீஸ்லாம் போட்டோம்னா வள வள வளன்னு அருமையாக போகும், நல்லா இறங்கும். சாப்பிட்டு சிம் என்ன இன்னும் 2 சிம்மு சேர்த்து போடுவீங்களா? சிம்மு கொஞ்சம் சேக்கு வந்துச்சுல்ல, உள்ளேயும் வெளியும் 2 பைப்பும் கிரீஸ் போட்டுருங்க. அடுத்தது என்ன பண்ணோம், சாப்பிட்டு கிரீஸ் வைக்கணும். இப்போ எத்தனை சிம்மு பழசு கழட்டணும்? 5. ஓகே, நம்ம இதை நல்லா உத்து பாருங்க. போடு, அந்த 5 சிம்மையும் போடு. பாருங்க ப்ரோ, 5. போடு. இந்த 5 சிம்மு இதில் இருந்தது, எக்ஸ்ட்ரா 2 சிம்மு. ஓகேவா? இது ரெண்டும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன், ஏன்னா சேக்கு வருதுன்னு ஆட் பண்ணுறேன். இப்போ சாப்பிட்டு ஃபுல்லாக கிரீஸ் வச்சு கிரீஸ் போட்டு அந்த சிம்மு போடக்கூடாதா? அதெல்லாம் ஏறிக்கும், அடிக்கிற அடியில் ஏறிக்கும். டங்கு டங்கு டங்குன்னு அடிக்குதுல்ல, அதுக்கெல்லாம் ஏறிக்கும். இப்போ தூக்கி சொரிக்கிட்டா வேலை முடிஞ்சது நண்பா. அவ்வளோதான் இதோட ப்ராசஸ். இவ்வளோதான். இது அப்படி பிடி சாயா அப்படி நான் கிரி இதுக்கெல்லாம் போடலையாண்ணா? அப்போதான் அந்த அது அங்கே மேலே வர்றதுக்கு என்ன போடுற எங்கே காட்டுற பண்ண. இப்போ அப்படியே எடுத்து சொரிய போகிறது தான் நண்பா, வேலை முடிஞ்சுது. இன்னும் புழங்கும் போது எவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. போடுறப்ப பிரியா போடுது. காட்டுற பண்ண இங்கே நின்றுட்டு இருந்தா என்ன பண்ணுறது? காட்டுற பண்ண நீங்கள் தான் கையில் வச்சு வாங்கிருந்தீங்க. எங்கே வச்சுக்கிறேன்னு பாரு, எங்கே இருக்குது வா. இங்கே பிடிக்கும் வந்தி மேலே மேலே இந்த காட்டுற பண்ணால் மறக்காத போட்டுருங்க. இது போடலைன்னா எவ்வளோ தான் டைட் வச்சா நிற்க சுற்றி காட்டுற பண்ணு போட்டு இப்படி தட்டினீங்கன்னா காட்டுற பண்ணு ஃபுல்லாக மட்டமாக வந்துடும். அடுத்தது இது அப்படியே தூக்கி மாட்டு தூக்கி சுற்றியில் தட்டு. தட்டு தட்டு தட்டு. இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஜாக்கி வச்சு ஏற்றணும். ஜாக்கி ஃபுல்லாக ஏற்று சந்தோஷம். ஜாக்கி ஏற்று லெவர் எடுத்து ஜாக்கி ஏற்றி அந்த கட்டை ஒன்று இருந்துச்சு அதை எடு. இப்போ என்னென்னா வச்சுக்கோங்க ப்ரோ, இது வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு இது வந்து உள்ளே நெருங்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குதா. இதுக்கு முன்ன மாதிரி
கட்டை ஒன்று வச்சு போகலாம். கட்டையை ஒன்று வச்சு ஏற்றுனோம்னா ஜாக்கி இறக்கும் போது இது என்ன பண்ணும் அப்படியே மேலே ஏறும். அப்போ வந்து நம்ம கீழே இறக்கி விட்டு டைட் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ அந்த ப்ராசஸ் தான் பண்ணுறோம். ம் போதுங்க அந்த சரக்கு. ம் இந்த பக்கம் பார்த்தீங்களா ரிஸ்க் எடுக்க தேவையில்ல போல. எல்லாம் அப்படி தான். இப்போ பாருங்க இறங்குதா பாருங்க மேலே கேப் வருது. கிரீஸ் கீழே வருது. கிரீஸ் கீழே வருதா? போதும் 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 கட்டை பிடிக்க. இப்போ நெட்டுங்க போல்ட்டு இப்போ பாருங்க மட்டமாக இறங்கிச்சு நண்பா. அவ்வளோதான். இப்போ புது போல்ட்டு சரி புது போல்ட்டுங்க. அதுலேயே கழுவி அதுலேயே போடுறா. துடைக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. கழுவி அதுலேயே கழுவி வைக்கிறதுக்கு எங்கே வச்ச? அதுலேயே என்ன பழகாது கழுவி வைக்காத. அதான் சொரு. செட்டு சுற்றில் தட்டு. ஓகே நண்பா அவ்வளோதான். போட்டு டைட் பண்ணிட்டா இதோட வேலை முடிஞ்சுது. ஓகே நண்பா இதை கழுவி வச்சு இதுக்கு முதல்ல என்ன பண்ணோம்னா உள்ளே வந்து குடத்தை நப்பிக்கணும். கிரீஸ் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு. ஏன்னா பழைய கிரீஸ் போடாதீங்க, புது கிரீஸ் போட்டுக்காங்க. உள்ளே வந்து குடத்தை வந்து ஃபுல்லாக நப்பிக்காங்க. என்ன மிஞ்சி போனால் ஒரு 100 கிராம் பிடிக்கும். 100 கிராம் 150 கிராம் பிடிக்கும். அது கிரீஸ் ஃபுல்லாக நப்பிக்காங்க. ஏன்னா பழைய கிரீஸ் போடாதீங்க. அதுவும் பேரிங் போயிருந்தால் அறுதியாக பழைய கிரீஸ் போடக்கூடாது நண்பா. உள்ளே ஏன்னா பிசுரெலாம் உள்ளே நுணிட்டு போயிருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோனெல்லாம் கழட்டுற வேலை இல்லை. பழைய பேரிங்கே நல்லா இருக்குதுல்ல. ஸோ அதனால் கோனெல்லாம் கழட்டுறதில்ல. அப்படிங்க இந்த பேரிங்க்கு ஃபுல்லாக கிரீஸ் ஏற்றி போடுங்க. அப்படியே போட்டுறாதீங்க. இந்த கேரிங்க்கு ஃபுல்லாக எல்லாம் உள்ள பாலுக்குள்ளே கிரீஸ் ஏறுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டு போட்டுக்காங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் கிரீஸில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பேரிங் லைஃப் வரும். நானும் இந்த பக்கமும் பேரிங்லாம் வாங்கிட்டு வந்து ரெடியாக தான் ப்ரோ வச்சுருக்குறோம். சரி போயிருக்கோம் 2 லைன் ஏதோ ஒரு பார்த்து ஒரு 1000 ரூபா மிச்சம் பண்ணிட்டாரு. இப்போ இது எப்படியும் இந்த ஐட்டம் சேத்துல இறக்கிறதுக்கு முன்னாடி பேரிங் செக் பண்ணுவேன். அண்ணன் மட்டும் ஓடும். அந்த புந்தெல்லாம் ஃபுல்லாக கிரீஸ் ஏற்றிக்காங்க. தெரியுதுடா கேமராவில். இப்போ போட்டிங்கன்னா இதோட வேலை முடிஞ்சுது நண்பா. அவ்வளோதானா? அதெல்லாம் தட்ட தேவையில்லையா? அதெல்லாம் தட்ட தேவையில்லை. அது கோனில் உட்காந்துக்கிச்சு. அதனால் இது பிடுங்கணும்ல. அது மாதிரி இதுலேயும் வளவளன்னு ஸ்டேப்பராக ஒன்று இருக்கும். அதில் உட்காந்துக்கும். இப்போ மேலே ஒரு ஆயில் செல் மட்டும் போட்டு இப்போ ஆயில் செல்ல. ஏன்னா இந்த மாடலுக்கு வந்து இங்கேயே நம்ம ஆயில் செல்லாம் போட்டு தான் போடணும். ஏன்னா அங்கே வச்சு ஆயில் செல்லு இதெல்லாம் போட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஆயில் செல்லு இதெல்லாம் இங்கேயே அடித்து விட்டுருணும். ஏன் இந்த பேரிங் இந்த பக்கத்து ஆயில் செல் மட்டும் பழைய செல் போடக்கூடாதுன்னா இது கழட்டும் போதே ஆயில் டேமேஜ் ஆகிடும். அதையும் மீறி நீங்கள் டேமேஜ் ஆகாத கழட்டணும்னு நினச்சிங்கனாலும் ஆயில் செல்லு உள்ளெல்லாம் கோடு விழுந்துருக்கும் நண்பா. ஸோ அதனால் வந்து ஆயில் செல்லு மாற்றி தான் ஆகணும். போட்டிங்கன்னா இது வந்து இந்த ஓலாய் தான் அந்த பக்கம் உடஞ்சி போச்சு நம்மளுது. இது வந்து தண்ணி இறங்காத இருக்கிறதுக்கு அது நாங்கள் வெல்டு வச்சு பார்க்கணும். இல்லைனா ஒரு அப்பு கிடச்சிதுன்னா லேட்டஸ்ட் அப்பு எடுத்து போட்டு தான் நண்பா ஆகணும். பித்தாளை வெல்டு வச்சா 300 ரூபா கேட்குறாங்க. அதுக்கு இன்னும் 500 ரூபா போட்டால் பழைய அப்பை நல்ல தெளிவான அப்பை பார்த்து ஒன்று பிடிச்சிக்கலாம். அதனால தான் இந்த ஐட்டம் நான் அப்படியே போட்டேன். இன்னும் 1 வருஷம் என்ன சேர்த்துலேயே இறங்க போகுது. அதனால் அப்படியே ஓட்டும். இது வந்து புது ஆயில் செல்லு கவர் கிழிச்சுவிட்டேன். இப்படியே அடிச்சு விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த ஐட்டம் எங்கள் சந்தோஷ் தான் மாற்ற போகிறோம். மாற்ற போகிறேன். அவ்வளோதான் ப்ரோ. பாருங்க பழைய ஆயில் கொண்டு போய் எங்கேயும் மொத்தமாக அந்த செதிர் கம்பி தானா இப்படி ஒரு ஒண்டை ஒரு கம்பி வச்சு எங்களுக்கு பழைய ஆயில் இல்லை. பழைய ஆயில் வந்து தட்டிக்கோங்க. பழைய கோன் வச்சு தட்டக்கூடாதா? கோன் எடுத்துதா பழைய கோன் கூட வச்சு தட்டிக்கலாம் நண்பா. தட்டி இறக்கி விட்டா இதோட வேலை முடிஞ்சுது. அப்புறம் அப்படியே தூக்கி மாட்ட வேண்டியதான். ஓகே நண்பா, இந்த பக்கம் இதெல்லாம் கிரீஸ் போட்டு ஆயில் சீல் போட்டு எல்லாம் க்ளீனாக நப்பிட்டோமா. இங்கே நம்மதான் ஒன்று அதில் சொறி விட்டுருங்க. சொறி விட்டுட்டு இதை வந்து சாப்பிட்டேன் இப்படி தள்ளினீங்கன்னா அப்படியே போயிடும். உள்ள வேலை முடிஞ்சுது. அடுத்தது பேரிங்கு. இப்போ இதுக்கு எப்படி இதுக்கு பேரிங்க்கு வந்து நம்ம கையில் கிரீஸே போட தேவையில்ல. இதுக்கு என்ன பண்ணோம்னா
இந்த கப்பு நிறைய கிரீஸு அமுக்கி விடுங்க. வெறும் கிரீஸியே நப்புங்க. நப்பிட்டு என்ன பண்ணுறீங்க, பேரிங் வச்சு தள்ளினீங்களா? பேரிங் வச்சு தள்ளிங்கன்னா பேரிங் ஃபுல்லாக பூந்தே வழி வந்துடும் கிரீஸு. பாருங்க கிரீஸு எப்படி கிரீஸ் வந்துருச்சு. புள்ளி புள்ளியா மீதிக்கு இருக்கிற கிரீஸ்லாம் வெளியே வலிச்சிருங்க. ஒரு சுற்றி விட்டு அதில் வர்றதுலாம் அதெல்லாம் சுத்த தேவையில்ல. நெட்டு போட்டு டைட் பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டு பேசிக்கலாம். இந்த வாசரில் இந்த ஸ்டெப் மாதிரி வருது, இது வந்து உள்பக்கம் வச்சுருங்க. இப்படி வச்சு நெட்டை போட்டு டைட் பண்ணினா டைட் ஆயிடும். வேலை முடிஞ்சுது. அப்புறம் கடைசியாக காட்டர் பண்ணு. ஆனால் காட்டர் பண்ண அவசியம் போடணுமா? காட்டர் பண்ணு போடணுன்னா ரிவேர்ஸில் ஓடுமா, நெட்டும் சேர்ந்து ரிவேர்ஸில் ஓடி கழண்டு போயிடும். அதுக்கு தான் காட்டர் பண்ணு போடுறது. இப்படி ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. அது ரொம்ப ஃபுல்லாகனா ஓரளவுக்கு போட்டு கரெக்டாக காட்டர் பண்ணு இருக்குது. இந்த போல்ட்டோட காடி இறங்கணும். இறங்குச்சுன்னா இப்படி அழுத்தி விட்டுட்டு அடியில் கட்டிங் பிள்ளையோ திருப்புளிலையோ உங்களுக்கு எதில் சௌகரியப்படுதோ வளைச்சி விட்ருங்க. இதாங்க பாருங்க வளைக்கிறாருங்க ஓனர். இப்படி இதா இது வந்து இது ஒரு பக்கம் ஒன்று ரைட் சைடு வளைங்க, ஒன்று லெஃப்ட் சைடு வளைச்சி ரெண்டு தட்டு தட்டி விட்டா கப்பில் வரையக்கூடாது. தட்டுறதெல்லாம் சரி, கப்பில் வரையாத அப்படியே அந்த போல்ட்லேயே அப்பிக்கிற மாதிரி போல்ட்லேயே அப்பிக்கிற மாதிரி போட்டால் வேலை முடிஞ்சுது. இந்த பேக்கிங் ஆகிடுச்சு. அந்த பேக்கிங் நான் பிரிக்கிறேன். இல்லை நீ சின்ன பையன் பிரிக்கக்கூடாது, நான் தான் பிரிக்கணும். ஏன்னா பழைய பேக்கிங் போடக்கூடாது. இவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு 10 ரூபா பேக்கிங்கில் என்ன வந்துட போகுது, புதுசாக போட்டு விட்டு போகிறது எப்படி? ஓகேண்ணா. இப்போ அந்த உருண்டை கப்பு எடுத்துகிட்டு வந்து கிரீஸ் நிறையா போட்டு அப்படியே போட்டுட்டா வேலை முடிஞ்சிச்சு. நல்லா அந்த ஓட்டைக்கெல்லாம் நல்லா கிரீஸ் வச்சுருந்தோம். ஃப்ரீயாக போவோம். ஓட்டைக்கெல்லாம் கிரீஸ் வச்சா தான் சந்தோஷத்துக்கு. போட்டு சிக்கன் மரிக்கு மாதிரி கிரீஸ் ஃபுல்லாக வச்சு டைட் பண்ணி போல்ட்டு போட்டால் வேலை முடிஞ்சுது. போல்ட்டு எடுத்து போட்டு டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுதுன்பா. இவ்வளோ தான். ஒரு சர்ப்ரைசர் க்ளீனாக வந்து அந்த பக்கம் பேரிங் மாற்றிட்டேன். இந்த பக்கம் அதே பேரிங் எப்படி கழுவி போடுறதுன்னு பார்த்தேன். ஏன்னா இந்த பக்கம் பேரிங், அந்த பேரிங் எப்படி நல்லா இருக்குது நல்லா கண்டுபிடித்தா, பேரிங் பால் சுற்றுதில்ல, அதில் வந்து புள்ளி புள்ளியாக இருந்துச்சுன்னா அது பேரிங் போயிடுச்சுன்னா அர்த்தம். புள்ளி பொல்லாத வளவாள்னு இருந்துச்சுன்னா, பேரிங்கோ கோணம் எல்லாம் வளவாள்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் நண்பா. இவ்வளோதான் வித்தியாசம். அதெல்லாம் வடிஞ்சு தூக்கி மாட்டு, டயர் திருப்பி மாட்டணும். அது என்ன பண்ணுது, தூக்கி மாட்டு. தண்ணியெல்லாம் காஞ்சி விட்டுக்கிட்டோம், மொல்ல காயிட்டோம். ஓகே நண்பா, அவ்வளோதான். ஒரு ஃப்ரண்ட் வீலில் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு பக்கம் பேரிங் மாற்றிட்டோம், ஒரு பக்கம் எப்படி க்ளீன் பண்ணி போடுறோம். இது வருஷம் ஒரு ஐட்டம் க்ளீன் பண்ணி போடுங்க, லைஃப் நல்லாயிருக்கும். அடிக்கடிக்கு இந்த காட்டில் போய் சைட்டில் போய் பேரிங் உருகிட்டு போகிறது, இந்த ஃபால்ட்லாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. விரல உள்ள வைக்காரடே, டயர் பிடிச்சி தூக்கடா. போல்ட் எடுத்தா இதுக்கு போடு. ஓகே நண்பா, இது மாதிரி வந்து வருஷம் ஒரு ஐட்டம் வந்து பேரிங் செக் பண்ணி போட்டுக்காங்க. இந்த சபாக்சல் நெட் 3 போடு. சபாக்சல் வந்து அந்த படக்குன்னு சவுண்டு வருது, இது ஒன்று. ஓகேவா, இதை காட்டிட்டேன். இன்னொரு இடம் இருக்குது 575 பொறுத்த வரலும். 575, 475, 585 இதுக்கெல்லாம் இன்னொரு இடமும் இருக்குது. 585 2 வீல் டிரைவ், 4 வீல் டிரைவில் 2 வீல் டிரைவ். யுவோ மாடலுக்கு 2 வீல் டிரைவ் மட்டும்தான். 2 வீல் டிரைவுக்கும் அது இருக்குதான்னு தெரில. பூமிபுத்ரா வகைக்கு இது இல்லாத இன்னொரு இடத்துல வந்து இந்த வண்டி வந்து ஒரு வரப்பில் போகாமல் வீல் வந்து இந்தாண்டு இப்படி போயிட்டு வரும். அதாவது இப்படி ஒரு நூல் முன்னாடி போயிட்டு வரும். அது எங்கே கம்ப்ளைண்ட் இருக்கும்னா, இருங்க இதை டைட் பண்ணிவிட்டு அடுத்து அதையும் காட்டிடுறேன் ப்ரோ, இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். போடு வேலை முடியட்டும். ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த வேலை முடிஞ்சுது. அடுத்தது ஒன்று கடைசியாக உங்களுக்கு இன்னொரு இடத்துல சவுண்டு வரும். அந்த
மண்டை முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வருது. அதாவது இங்கே உள்ள சேக்கு இந்தாண்டி தானே வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணோம்னா அதை இங்கே பாருங்கள், இதில் வந்து 2 போட்டிருக்கோம். சந்தோஷ் பாக்ஸ் எடுத்துட்டு வா. இதை கழட்டு. இப்போ எனது வந்து சேக்கெலாம் இல்லை நண்பா, அது காஞ்சி போய் கிடக்கும். கழட்டி கிரீஸ் வச்சு போடணும். ஏன்னா இது 2 மாதத்துக்கு ஒரு ஐட்டம் கழட்டணும். இந்த போல்ட்டு கழட்டு சந்தோஷ். அடியில் உட்காந்து இப்படியா? இப்படி இப்படி என் பக்கம் இழுக்கணும். உங்கள் பக்கம் இழுக்கணும். அந்த பக்கம் போட்டு இல்லை, அங்கே போடுறான்னு இல்லை லாடை. அந்தான ஒன்று இருக்கும், இந்தான ஒன்று இருக்கும். ரெண்டையும் கழட்டணுமா? ரெண்டையும் கழட்டி ஃபுல்லாக கிரீஸ் வச்சு போடணும். அவ்வளோதான் இருக்கும் டைட்டு. கழட்டு. அதெல்லாம் எதுவும் இருக்காது. கழட்டி கிரீஸ் மட்டும் நப்பி போடுறது தான் வேலை. இந்த நெட்டுக்கா அதுக்கா? நெட்டுக்கு இல்லை, கப்புக்கு. அந்த கப்பு ஒன்று இருக்கும். கழட்டு. அந்தானி கழட்டு. நான் இதை கழட்டுறேன். அந்தானி கழட்டு. உள்ள ஒரு அந்த குண்டு பல்ப் மாதிரி இருக்குது. குண்டு பல்ப் மாதிரி இருக்குதா? ஓகே நண்பா, இது ரெண்டையும் கழட்டி கம்பல்சரி கிரீஸ் வச்சு போடுங்க. கிரீஸ் வச்சு போட்டிங்கன்னா இந்த கீச்சின்னு ஒரு கற்று வரும். அது வந்து இதனால் வரும். அது அரசாயிருன்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா, இவ்வளோ தான் நம்ம வேலை. நம்ம வேலை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. கமெண்ட் பண்ணி சொல்லுங்கப்பா. நாங்கள் என்ன சந்தோஷம் எப்படி வேலை செய்கிறான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கப்பா. சொல்லாமலே இருக்கிறீங்க. எனக்கு மனசு கஷ்டமாகுது, வலிக்குது. வலிக்குதான் சந்தோஷுக்கு. ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வேலையே இல்லை, இனிமேல் வர வீடியோவெல்லாம் வண்டி வேலை வீடியோ தான் வரும் பாருங்கள். ஒரு போல்ட்டை கழட்டி பிடித்தனா அந்த கப்பு டைட்டாக இருக்கணும். அதுக்கு தான் ஒரு அண்ணி சரிசமாக கழட்டணும்டாண்ணே. எங்கடா கேட்டேன் என் பேச்ச? ஸ்பேனர்லேயே தான் கழட்டி அவனை கையில் காட்ட முடியாது. ஓ, கையில் வந்துருச்சுட்டுதே. நம்மளா யாரு? நீ பெரிய ஆள் தான். அப்படி சொன்னா சும்மாவா? சந்தோஷனா குக்கானா கூட அந்த கப்பை கூட இன்னும் வரவே இல்லைண்ணா. ஏன்னா நான் கழட்டுறேன். இந்நேரம் கழட்டுருப்புன்னு நினச்சேன். கொண்டா என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. காஞ்சி போய் கிடக்குதா? ஓகே நம்ம இந்த கப்பு பார்த்தீங்களா, இதெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. இப்போ வந்து அந்த அதெல்லாம் துணி எடுத்தோட இந்த மண்டை சேக்கு வருதுன்னா இதில் பேரும் சிம் வச்சுருக்குறாங்க. இந்த சிம்மை குறைச்சிங்கன்னா மண்டை சேக்கு வராதுன்னு வச்சுக்காங்களேன். சிம்மை குறைக்கணுமா? இப்போ நம்மளுக்கு தான் சிம்மை குறைக்கிறதுல சுத்தமாக தொடச்சிட்டு புது கிரீஸ் வச்சுட்டு போடுறது தான் வைக்க வேலை. இப்போ துணி எடுத்தாலும் தொடச்சி கிரீஸ் வைப்போம். இந்த கப்புக்கும் அந்த பால் இருக்குது பாரு, இந்த பாலுக்கும் கிரீஸ் வச்சு போட்டிங்கன்னா டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது நண்பா. அவ்வளோதான், சத்தம் வராது சொன்ன மாதிரி. ஓகே நண்பா, இப்படி போட்டு டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. மாப்பிள்ளை தான் ஜாலி. வரும் மாப்பிள்ளை என்ன பத்தரா ஜாண்டியர் முதலாளி இருந்துருக்குது. ஜாண்டியர் முதலாளி இல்லை, டொமோட்டோ முதலாளி. டொமோட்டோ முதலாளி நான் இல்லைடா, அப்படின்னு சொல்லிவிடாத. முதலாளி காலையில் கட்டுற போது இந்த நீ ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு இது முதலாளிகிட்டே கேட்குறேன். முதலாளி டொமோட்டோ முதலாளி வந்துக்கிறாரு. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம்னு அடுத்த வீடியோ கண்டிப்பாக பண்ணியோம்.